எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா வந்தது. அப்போது வந்து அதிமுக ஆட்சி தான் நடந்துச்சு. அந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவாக ஏதாவது செய்திருக்கிறதா அதிமுக? அந்த அரசு செஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் வந்து முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர். இப்போ அவருக்கு வந்து அவர் நினைவாக ஏதாவது ஒரு திட்டங்களோ, இல்ல ஏதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க அந்த மாரி ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது ரெடி பண்ணியிருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த முந்தைய தலைவர்களை எப்படி கொண்டாடியதுன்னா, இங்கே சென்னை கோட்டூர்புரத்தில வந்து மிகப்பெரிய ஒரு அண்ணா நூற்றாண்டு நூலகம். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகமாக இருக்கிறது. பல பேருக்கு பயன் தருது. காலத்திற்கும் அது நிற்கும். அண்ணாவுடைய நூற்றாண்டு அப்படின்னா. அதே போல ஒன்றிய அரசிடம் பேசி அண்ணா நூற்றாண்டு நாணயம் வெளியிட்டார். அதே போல இப்ப கலைஞருக்கு நூற்றாண்டு வந்தது. திமுக ஆட்சி என்ன செய்ததுன்னா, இதே போல ஒரு நூலகத்தை மதுரையிலே கட்டி எழுப்பி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு தென் மாவட்ட மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பாக இருக்கிறது. பல பேர் இங்கே படிச்சு இன்னைக்கு அரசு பணிக்கெல்லாம் போறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா இது மாதிரியான ஒரு விஷயத்த எம்ஜிஆர் நூற்றாண்டுக்கு செஞ்சாங்களான்னா செய்யல.